என்னடா அது அதிசயமாக இருக்குது. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நம்ம சிஎம்ஏ கிளம்பி போயிருக்காரு. இவர் போனால் மட்டும் எல்லாத்தையும் பெண்டிங் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துட்டு வரோம். எதுக்கு இப்போ கிளம்பி போயிருக்காருன்னு நினச்சிய? கூட்டத்துக்கு போகலை, அவர் கூல் பண்ண போயிருக்கார். பிரதமர் மோடி இருக்கார்ல, அவர் நசுக்கு நசுக்கு நசுக்கி விட்டாப்புல தமிழ்நாடை. அவரோட கோபத்தை தணிக்கிறதுக்காக அவர் கூட கதறி காம்ப்ரமைஸ் பேசி பிரச்சனை வேண்டாம், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிக்குவோம் அப்படின்றதுக்காகத்தான் இப்போ சிஎம் கிளம்பி அங்கே டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க இஸ்திரி போட்டுக்கிட்டு தெரியுறாங்க. உண்மையிலே ஐயா ஸ்டாலின் வெள்ளக்கொடி காட்டுறதுக்காகத்தான் டெல்லிக்கு போனாரா, இல்லை இவங்க வேட்டியை உருவத்துக்காக டெல்லிக்கு போனாரா? பார்த்துருவோமா? மதியம் நேயர்களுக்கு வணக்கம். இது மதியம் திருபாட்லா கூத்தடி கோப்பி. நித்தி ஆயோக்குன்றது இந்த சுந்தரராஜன் படத்தில் ஒரு காமெடி வரும்ல, ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்து இதில் என்ன இருக்குன்னு படி அப்படின்றப்ப அதில் ஒன்றும் இல்லை கிழிச்சு போட்டும் பாருல, கிட்டத்தட்ட நிதி ஆயோக்கும் அதே மாதிரி தான். நிதி ஆயோக்குக்கும் ஃபண்டு கொடுக்கறதுக்கு கேட்குறதுக்கும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ அந்த கூட்டம் கூட்டுறாங்க பற்றியில். போன தடவை மம்தா பானர்ஜி அம்மா போனாங்க. அவங்க போன வேகத்தில் திரும்ப வெளியில் வந்தாலும் என்ன சொல்லிட்டு வந்தாங்க, இவங்க நம்ம பேசுகிறதையும் கேட்க மாட்டாங்க, நம்ம கேட்குறதையும் கொடுக்க மாட்டாங்க, எதுக்கு இந்த கூட்டம் நடத்துகிறாங்கன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அம்மா வெறுத்து போய் வெளியில் வந்தாங்க. இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறதுக்கு ஐயா ஸ்டாலின் இந்த தடவை நேரடியாக அவரே போய் இவங்க கூட என்ன பிரச்சனை இருந்தாலும் நமக்கு வர வேண்டிய நிதின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கல்விக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிதி ஒன்று இருக்குது கல்வித்துறைக்கு, ஒரு 2200 கோடி ரூபா இருக்குது, வட்டியோடு சேர்த்தாப்புல. அதை கேட்கறதுக்காக அவர் போவார்னு வைங்கல. இப்போ அந்த கேஸு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு, அங்கே போட்டாங்க எங்களுக்கு வாங்கித்தாங்கன்ட்டு. இப்போ போயிட்டு இப்போ அதைத்தான் அவர் அங்கே கேட்பார், ஐயா கொஞ்சம் கொடுங்க, எங்களுக்கு இன்னும் நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது, எங்கள் சைட்லையும் அதாவது நாங்கள் ஒழுங்காக தர்றோம், எங்களுக்கு தர வேண்டியதை நீங்கள் ஒழுங்காக தாங்கன்னு கேட்கறதுக்காகத்தான் போயிருப்பார். கோர்ட்டில் கேட்பாங்கல்ல, கேட்டீங்களா? நேரடியாக கேஸுக்கு வந்திருக்கீல்ல, என்ன பண்ண போகிறீங்க? அதே மாதிரி ஐயா மோடி கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆகிறதுக்காக அந்த பஞ்சாயத்தை பைசல் பண்ணுறதுக்காக போகிறாப்புலன்னா இல்லை, ஐயா மோடி கூட ஒட்டி உறவாட போகிறவர் எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு காங்கிரஸ் தலைவரை பார்த்துட்டு வந்தார்? இல்லைப்பா, சென்ட்ரலாக எல்லாருக்கும் உள்ள யோசனை தானே. அங்கே போகிறதுக்கு முன்னாடியே இங்கே அட்டண்டன்ஸு ஐயா ராகுல் காந்தியையும் சோனியா காந்தி அம்மையாரையும் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. அங்கே ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்கா தெரியுமில்ல, இவங்க இந்த ஆளுநரை வச்சு படுத்துகிற பாடு இருக்க ஸ்டேட்டுகளை சொல்லி மாளாது, தேவையில்லாத சேட்டையெல்லாம் ஆளுநரை வச்சு இவங்க எல்லா ஸ்டேட்டுக்குள்ளேயும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆளுநரை அரசியல் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. இது ஆளுநர் பதவியில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கும் அந்த பதவிக்குமே அவமானம். அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஆனால் அதையெல்லாம் செஞ்சால் நீ ஆளுநர் பதவியில் பதவி காலம் முடிஞ்சதுக்கப்புறமும் நீ ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு தப்பான கான்செப்டை உள்ளே பூந்து எல்லா வேலையும் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஐயா ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜென்ரலாக, அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி, அவங்க இந்த ஆளுநரை வச்சு பண்ணுற அரசியல்ன்றது இருக்கும். ஆனால் இவங்க அளவுக்கு மீறி போயிட்டாங்க சார். அதுதான் எல்லாருக்கும் ரொம்ப கோபமாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு. இப்போ அதுக்கு அங்கே உட்காந்து போனதுக்கப்புறம் இப்போ ஐயா மோடி இப்போ போய் கேட்பாங்க, ஐயா என்ன ஆச்சு ஏதாச்சும். இப்போ எல்லாம் முடிச்சுட்டு பிரதமர் மோடியை கூட நேரடியாக பார்க்கறதுக்கு ஐயா ஸ்டாலின் அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்காரு. இப்போ வரைக்கும் அவருக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்த மாதிரி தெரியலை இது வரைக்கும். இனிமேலும் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அங்கனுக்குள்ளே அந்த ஒரு பிரச்சனை தொங்கிக்கிட்டு நிற்கிது. ஏன்னா நேரில் போய் பார்த்து, ஏன்னா இங்கே போய் கேட்டதுக்கப்புறம் இங்கே நான் நேரில் போய் பார்த்தேன், ஐயா மோடி கிட்டையும் கேட்டேன், என்னதான் நமக்கும் அவங்களுக்கும் சண்டையாக இருந்தாலும் உரிமையை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது, கிடைக்க வேண்டிய இடத்துல இதையெல்லாம் நம்ம பார்க்க, நம்ம ஈகோ பெருசு இல்லை, மக்களோட தேவை பெருசு அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்டேன், அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆக்சுவலி அதுதான் உண்மையும் கூட. ஏன் இந்த கேஸ் இன்னும் இருக்குது. அதான் இவங்க அந்த என்இபியை ஏற்றுக்காததுனால தான் இந்த கேஸை நாங்கள் பெண்டிங்லேயே வச்சுருக்கோம் சொன்னாங்களே. இந்த கொடுக்க வேண்டிய ஃபண்டை நாங்கள் பெண்டிங்கில் வச்சுருந்தது காரணம் என்இபியை இவங்க ஏற்றுக்காதது தான். இது எல்லாமே இப்போ அங்கே ஹியரிங்க்கு வரும். இது மட்டும் வராது, இதோடு சேர்ந்து இப்போ ஒரு இடைக்கால தடை போட்டிருக்காங்கல்ல,
அதுவும் சேர்ந்தாப்புல வரும். இப்போ நிதி ஆயோக்கு வரும். நிதி ஆயோக்குன்றது இந்த இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் தான், ஒன்றும் அந்த ஃபண்ட் அலோகேஷன் கிடையாது. இது வரைக்கும் பாஜக இல்லாத மாநிலங்களுக்கு நிதி ஆயோக்கு நல்லது பண்ணியிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு நிதி ஆயோக் அவங்க கொடுக்க வேண்டியது, அதாவது அந்த டெவலப்மெண்ட்டு. ஏன்னா இது எல்லாமே பார்ட் ஆஃப் இந்தியா தானே. இது டெவலப் ஆனால் இந்தியாவுக்கு நல்லது தான். அந்த இடத்துல அந்த என்ன மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், இல்லை தொழில்துறையாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் வந்து ஒரு சோசியல் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எதுக்காவது இது வரைக்கும் பாஜக இல்லாத மாநிலங்களுக்கு, ஆளாத மாநிலங்களுக்கு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத மாநிலங்களுக்கு இவங்க என்னைக்காவது அந்த ஃபண்டை சரியாக கொடுத்துருக்காங்களா? ஒன்றும் இல்லை. இப்பயும் பார்த்தோம்னா கடைசியில் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, ஆந்திராவுக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்கோம், பீகாருக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்கோம், இந்த ஸ்கீம் எல்லாம் நிதி ஆயோக்கு அப்ரூவ் பண்ணுது. இதைத்தான் சொல்ல போகிறாங்க. ஒவ்வொரு முறையும் கொடுக்கறது மட்டுக்குந்தான் அவங்களுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியும், நமக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. வாங்கும்போது மட்டும் வக்கனையாக வாங்கிக்குவாங்க. இப்போது இந்த உயர்நீதிமன்றம் அந்த இடைக்கால தடை போட்டாங்க இல்லையா, அந்த இடைக்கால தடைக்கு வரும். அங்கே அருமை இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு, அதோட ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணி ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்கு. முதல்ல அங்கேருந்து இங்கே கேஸு வந்ததே தப்பு. ஏன்னா ஒரு கோர்ட் ரூமில் அவங்க பூரா இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு தீர்ப்பு, இத்தனை வருஷமாக இவ்வளோ வருஷமாக இழுத்தடிச்சு கொடுத்த தீர்ப்பை ஒரே நாளில் இல்லைன்ட்டாப்புல, ஒரே நாளில் இங்கே இல்லைன்ட்டாங்க. அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இப்போ அங்கே கோர்ட் உச்சநீதிமன்றம் கேட்க, ஏப்பா ஏதோ எந்த அடிப்படையில் நாங்கள் கொடுத்த தீர்ப்புக்கு நீங்கள் இடைக்கால தடை கொடுத்தீங்க, மேலே அப்பீல் போது கண்டிப்பாக அந்த கேஸை எடுப்பாங்க. இது இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி சண்டை போட்டாங்கன்னா, பார்லிமெண்ட் பெருசா இல்லை சுப்ரீம் கோர்ட்டு பெருசானாய, இப்போ சுப்ரீம் கோர்ட்டு பெருசா ஹைகோர்ட்டு பெருசான்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. அதுக்கு பேர் சார் சுப்ரீம் கோர்ட்டு. ஏன் சுப்ரீம் கோர்ட்டுன்னு இருக்காங்கன்னா அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. அது சொன்னதை தாண்டி யாரும் எதுவும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அது வெளியில் இருக்கிறவங்க வேணால் அதை மீறி அத்துமீறி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் அதே டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த காம்பவுண்டுக்குள்ளே உட்காந்து அவங்கள கவுக்கிறதுக்கு, இதுதான் சேம் சைடு கோல் போடுறதுப்பாங்கல்ல. இது பாலிட்டிக்ஸில் வேணால் நல்லா இருக்கா, ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜுடிஷியரி சிஸ்டத்துக்குள்ளே அது செட் ஆகாது. அது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒன்றா இருக்கணும். ரெண்டாவது, இவர் உள்ளுக்குள்ள அந்த தீர்ப்பு எழுதியிருக்க அந்த விவரங்கள் இருக்கு இல்லையா, இப்போ தான் அவர் சொல்கிறாரு ஏன் அந்த மைக் ஆஃப் பண்ணாருன்றது இருக்குல்ல. அந்த மைக் ஆன் பண்ணியிருந்தால் அங்கனுக்குள்ளேயே குறுக்க புரிஞ்சு கேட்டிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் மைக் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எழுதியிருக்கா. வில்சன் இருக்காருல்ல, வில்சனு எனக்கு பாடம் எடுக்கிறாரு, எனக்கே வந்து லா சொல்லித்தர்றாரு. அதான் அவர் வாதாடவே கூடாதுன்னு இருக்காங்க. வக்கீல் எப்படி வாதாடுவாங்க? இது ஃப்ரெஷ்ஷாக வந்த ஒரு ஜட்ஜாக இருந்தால் பரவாயில்ல, ஐயாவுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் பேசுறது, அதாவது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை சொல்லாமல் சுருக்கமாக சொல்கிறதுக்கு இவங்க என்ன இந்த இதில் ட்விட்டர் ஹேண்டில் வச்சுருக்காங்க, 60 வார்த்தையில் எழுதவும்ட்டு வாதாடணும் சார் அந்த பக்கம். ஆனால் இதெல்லாம் நல்லா பேசுகிற ஆள் இங்கே அவகாசம் கேட்டால் அதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாப்புல. அங்கே அதுக்கு வேலையே இல்லை, நான் முடியாது, நான் சொன்னது தான். இப்போ இந்த தீர்ப்பு டெல்லி அங்கே உள்ளே போகுது இல்லையா சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அந்த சுப்ரீம் கோர்ட்டு போனதுக்கப்புறம் இந்த தீர்ப்பு எவ்வளோ தூரம் தாக்கு பிடிக்கின்றது கஷ்டம். அது அவங்களுக்கே நல்லா தெரியும். இந்த தீர்ப்பை உடைக்க முடியாதுன்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அது உடைக்க மாட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஐயா ஸ்டாலின் வந்து போகிறாருன்றாங்க, அதாவது சமாதானம் பேச போகிறாரு. சமாதானம் பேச போகிறவர் ஆல்ரெடி மேலே 2 கேஸ் இருக்குது. இந்த பெண்டிங் கேஸ் ஒன்று, இந்த இடி டாஸ்மாகுள்ளே உள்ளே நுழையக்கூடாதுன்ற தடை கேஸ் ஒன்று. இந்த 2ஐயும் போட்டு போகும்போதே ஆப்படிச்சுட்டு தான் போகிறாப்புல. இது வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி இவர் நேரில் எங்கேயும் பேசிக்கிட்டது கிடையாது. அவங்க எவ்வளவு குடைச்சல் கொடுக்க முடியுமோ, அவங்க எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அவங்க பங்குக்கு அவங்க செஞ்சுட்டு தான் சார் இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு இப்போ இவர் உள்ளே போயிருக்கிறது தான் அவங்களுக்கு. ஏன்னா கண்டிப்பாக இவர் சமாதானம் பேச, இப்போ என்ன பிஜேபி டிஎம்கே ரெண்டும் வந்து கூட்டணி ஆயிருமா, எலெக்ஷனுக்குள்ளே வந்துடுவாங்களா என்ன, ஏடிஎம்கே கழட்டி விட்டு இந்த பக்கம் வந்துடுவாங்க, அப்படி தானே இவங்க பேசுகிறது? அப்படி தான் சார் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா ஸ்டேட்லையும் அவங்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் இதே இடியை வச்சு, இதே எக்ஸைஸ் டியூட்டியை வச்சு, பஞ்சாபாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், சத்தீஸ்கராக இருக்கட்டும், எங்கே வேணாலும்
அவங்க இந்த ஒரு டாஸ்மாக் அதாவது இந்த லிக்கர் கேஸை வச்சு உள்ளுக்குள்ள வந்து என்னென்ன செய்யணுமோ அதை இருக்கிற அந்த கவர்னிங் பாடி இருக்குல்ல அவங்களுக்கு எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்கணுமோ கலைக்க முடியுமோ அவங்கள ஃப்ரீஸ் பண்ண முடியுமோ அது அத்தனையும் பண்ணிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனில் இந்த மணல் இது பிரச்சனை இருந்துச்சுல்ல அதை வச்சு உள்ளே பூந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க, ஃபண்டு வரவிடாமல் பண்ணிட்டாங்க. இன்னொன்று இப்போ இன்னொரு ஃபண்டு வர்ற ஒரே ஒரு இடம் எல்லா ஸ்டேட்டுக்குமே லிக்கர் மட்டும்தான். இப்போ அதுலேயும் கை வைக்க போகிறாங்க. இப்போ அது என்ன பண்ணுவாங்கன்னா அது வியாபாரம் நடக்கும், ஃபண்டு ஃப்ரீஸ் ஆகும், அந்த உள்ளுக்குள்ளே பட் ஆனால் கவர்மெண்ட் கஜானாக்குள்ளே வராது. இப்போ அதுக்காகத்தான் இவங்க இவ்வளவு முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்கல. இதுக்கு இடையில இது எல்லாமே டார்கெட் பண்ணுறது உதயநிதிக்காகத்தான். உதயநிதி அதான் இது ஒட்டு மொத்தம் இப்போ மாட்டியிருக்காங்கல்ல சில பேர், ஆகாஷ், அப்புறம் இந்த ஜூஜு, ரித்தீஷு, இவங்க எல்லாருமே வந்து இந்த சர்க்குளுக்குள்ளே தான் வர்றாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு உதயநிதி ஒரே போடா போட்டார், நீ என்ன வேணாலும் மன்னிக்க, உன் இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் யாரை வேணாலும் ட்ரைடு விட்டுக்க, ஆனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இருக்கிறது அதான். ஆனால் இவங்க இல்லாதது இப்போ எதுக்காக ஈடியை கொண்டாந்து உள்ளே போட்டிருக்காங்கன்னா அவங்களோட ஒரே ஆயுதம் அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட். உண்மையில் பயங்கரமான ஒரு லீகல் வெப்பன் வைங்கள, அது லீத்தல் வெப்பன் மாதிரி லீகல் வெப்பன் வச்சுங்க. அந்த லீகல் வெப்பன் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உன்னைய வந்து பேரலைஸ் பண்ணிடும். அப்படியே யாரை வந்து அவங்க வந்து தள்ளி நிற்கணும் அவன் செயல்பட விடாமல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஆக்கிறதுக்காகத்தான் இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட். இப்போ அதுக்காகவே இப்போ இன்னைக்கு ஒரு ஐயா இவர் நீதிபதி சோகா அவர் வந்து 2-3 ஒரு 11 தீர்ப்பு, அதில் முக்கியமாக ஒரு 2-3 விஷயம். இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் மூலியமாக இவங்க தேவையில்லாமல் இந்த ஈடு கொண்டாந்து உள்ள தூக்கி வைக்கிறது நல்லதுக்கு இல்லை. இது தனி மனித உரிமையை மீறுறாங்க. நீ கேஸ் போட்டுக்க, வழக்கு நடத்திக்க, வழக்கில் ஜெயிச்சு தண்டனை வாங்கிக்கூட அது பிரச்சனை கிடையாது. ஆனால் கேஸையே நடத்தாமல் ஒருத்தன் தூக்கி உள்ள வைப்பேன்னு சொல்கிற பற்றியா, அந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. அதிகாரத்தை ஒட்டு மொத்தமாக டிபார்ட்மெண்ட்டே தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் சொல்லிட்டார். அதை விட நீதிபதிகளை இவங்க எவ்வளோ தூரம் காண்டி ஏற்றிருந்தா அவருக்கு இந்த வாயிலிருந்து இந்த வார்த்தையெல்லாம் வரும். உண்மையில் ஒவ்வொருத்தரும் உள்ள அவ்வளோ மன கஷ்டத்தில் இருக்காங்க, உளைச்சல். என்ன சொல்லியிருக்கா, நீதிபதின்றவங்க யாருக்காகவும் ஃபேவர் பண்ணக்கூடாது, யாரை அஃபண்ட் பண்ணவும் பயப்படக்கூடாது. ஏன்னா இப்போ உனக்கு தேவை, அதாவது நமக்கு சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும், சுப்ரீம் கோர்ட்டு இல்லை ஜென்ரலாகவே கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும். அதுக்காக நீ அரசு இருக்கலாம், அரசாங்க அதிகாரியாக இருக்கலாம், யாரை வேணாலும் நீங்கள் வந்து அப்போஸ் பண்ணலாம், அஃபண்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் ஆனால் தனி மனித உரிமை பாதுகாக்கப்படணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக எல்லா நீதிபதிகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி அவர் ரிட்டையர்மெண்ட்டு, அந்த யசோகான்ற நீதிபதி வந்து ரிட்டையர்மெண்ட் அப்போ அவர் இன்னும் சொல்ல போனால் அவருக்கு நேற்றோ முந்தின நாளும் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து தன்னோட கடைசி நாள் அவர் நினச்சிருந்தா இந்த தீர்ப்பு இந்த கேஸை வந்து வேறு யாருக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிருக்கலாம், அவர் யாரும் கேட்கவும் முடியாது. ஆனால் அவர் வந்து உட்காந்து 11 கேஸில் உட்காந்து ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த 11ல் முக்கியமான ஒன்று இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் சம்மந்தப்பட்ட ஒன்று அவருக்கு பெயில் கிராண்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு கிராண்ட் பண்ண ஒட்டு மொத்தமாக இப்போ இவங்க உச்சநீதிமன்றம் போகிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நடுக்கமாக தான் இருக்குன்னு வைங்கல ஒவ்வொரு கேஸுகளும். இப்போ ஐயா ஸ்டாலின் போனதுக்கும் இவங்க இப்போ இந்த பிரச்சனை ஈடி வந்ததுக்கு, இப்போ ஈடி இங்கே உள்ளுக்குள்ளே வந்து என்னத்தை பண்ண போகுதுன்னு நினைக்கிறிய, உள்ளுக்குள்ளே வராதுன்னு தடை போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி போயிருந்தா கூட ஐயா ஸ்டாலினை பற்றி ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ அவங்கள ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காரு ஸ்டாலின். உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு வெக்கேட் ஸ்டே வாங்கி உட்கார வச்சுருக்காங்க. அதாவது அவங்க சந்தோஷத்துக்காக கொஞ்ச நேரம், அவ்வளவுதான், வேறு எதுவுமே கிடையாது. பார்ப்போம், இதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணுவார். அங்கே என்ன நடந்துச்சு, இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, உள்ளுக்குள்ளே எப்படியெல்லாம் வந்து நம்மளை ஒதுக்க பார்த்தாங்க, நமக்கு ஏன் தர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க, எல்லாத்தையும் கண்டிப்பாக பட்டம் போட்டு காட்டுவார். வெயிட் பண்ணுங்க. நன்றி.